எல்லோருக்கும் வணக்கம். கூட்டத்திலிருந்து ஒருத்தர் நம்மளை கல்லெடுத்து அடிக்கிறாருன்னா உடனே அது யாருன்னு பாத்திரணும். இல்லைன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம மேல கல்லெடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு மார்க்கெட் என்னமோ 38 பாயிண்ட் பிளஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா பல பேர்த்தனுடைய போர்ட்போலியோ பயங்கரமான அடி வாங்கியிருக்கு. அப்ப யாரு வித்தது? இன்னைக்கு பெரிய லெவல்ல வித்தது யாரு? டிஐஎஸ்ஐ எஃப்ஐஎஸ்ஆ அப்படின்ற மாதிரி நான் போய் சர்ச் பண்ணி உடனே டேட்டா எடுக்கணும்னு பார்க்குறேன். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயுமே டேட்டா வரமாட்டேங்குது. எனிவே ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ ஆகட்டும் ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் அப்படியே அடியோட சரிச்சு விட்டுருக்காங்க. இது ஒன்றும் பெரிய புதுமையான விஷயம் கிடையாது. இது அப்பப்போ 3 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா நடக்கிறதா நம்ம மறந்துடுறோம். அடிக்கடி மறந்துட்டு புதுசாக பயப்படுறோம். இப்போ கூட சமீபத்தில் அமெரிக்காவில் ரெசஷன் சொல்லி சரிச்சு விட்டாங்க. அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் சொல்லி சரிச்சு விட்டாங்க. அது அன்னைக்கே ஒரே நாளில் இறங்கி ஒரே நாளில் அதுக்கு அடுத்த நாட்களில் ஏறி மேலே வந்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ இறங்குறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்போ எனக்கெல்லாம் ஒரு 20,000 ரூபா இந்த ஒரு மாதத்தில் இறங்கியிருக்கு அப்படின்னா மறுபடியும் அது 40,000 ரூபாயா ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி 40,000 ரூபாய் ஏறி வராமல் 20,000 ரூபாய் இறங்கி இன்னொரு 20,000 ரூபாய் கீழே இறங்குச்சுன்னா தான் மனசுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். பட் ஷேர் மார்க்கெட்டில் ஒரே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து பணத்தை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரே ஒரு முறை பணத்தை போட்டுட்டு விட்டுட்டு போயிட்டோம்னா அதுவே மரம் மாதிரி முளைச்சி வந்துடும் அப்படின்றது ரொம்ப அபூர்வமானது. இந்த மெட்டல்ஸ் இண்டெக்ஸ் ஒன்று, ஐடி இண்டெக்ஸ் ஒன்று, இவங்களெல்லாம் நம்பவே கூடாது. அவனை இறங்கினா மறுபடியும் ஏறுவானுங்க அல்லது அந்த ட்ரெண்டையே யூட்டர்ன் போட்டு அடிக்கடி வெட்டுக்கிளி மாதிரி இங்கேயும் அங்கேயும் பறப்பாங்க. அந்த வகையில் நேற்று 3% இறங்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த செக்டர் இண்டெக்ஸில் அதுலேயும் குறிப்பாக நிஃப்டி ஐடி. ஆனால் இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா ஃப்ளாட்டாக இருக்கா. அதுலேயும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ப்ளஸுக்கே வந்துட்டாங்க. ஸோ எப்பெல்லாம் நல்ல ஷேர்கள் கீழே விழுகுதோ அப்பெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் நண்பர்கள். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்லேயே மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னா இந்த வோடாஃபோன் ஐடியா ஷேர் 19% கிராஷ் ஆனது தான். இதுதான் பிரச்சனை. என்றைக்குமே ஒரு ஷேர் தகுதியின் அடிப்படையில் அதனுடைய லாப நஷ்ட கணக்கு, அதில் போட்டிருக்கிற பெரிய ஆளுகளுடைய முதலீடு, அது கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி ஒரு தகுதியாக மேலே வர்றதுக்கும் நியூஸ்கள் பேஸ்டு மட்டுமே மேலே வர்றதுக்கும் இதுதான் பிரச்சனை. நியூஸ் பேஸ்டாக இருந்தால் இறங்குறப்ப இப்படி 20-30% இறங்குவான். ஃபண்டமெண்டலாக இருந்தால் இதில் கொஞ்சம் பாதியாக இறங்குவான். 5% 10% இறங்குவான். அதுதான் பெரிய வித்தியாசம். பட் இருந்தாலும் இந்த கம்பெனியே ஒரு நாள் இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால் எப்போவுமே நல்ல கம்பெனியாக பார்த்து சூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம பேர் எழுதி போட்டுருவாங்க. இன்னைக்கு இந்த போர்ட்ஃபோலியோவில் யாராவது 20% லாஸ் பண்ணவங்க இருக்கீங்களான்னா அப்புறம் நம்மளும் கையை தூக்க வேண்டியதாக இந்த ஐடியா வச்சுருந்தான். இது போன்ற ஷேர்கள்லாம் எப்போ நியூஸ் வருதோ, எப்போ இதுலாம் ட்ரிகர் பாயிண்ட் வருதோ அப்போ தான் சில பேர் முதலீடு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அப்போ இவன்லாம் மேபி பணத்தை கொஞ்சம் சம்பாரிச்சு கொடுத்துருப்பான். இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் 11 ரூபா பக்கத்தில் கடந்தான். அப்புறம் ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஏதோ ரைட்ஸ் ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ நியூஸ்கள் வரும்பொழுது தான் இந்த மாதிரி டபக்குன்னு ஏறுவானுங்க. அப்புறம் நியூஸ்கள் இல்லை ஷேர் மார்க்கெட்டே உழுதுன்னா ரொம்ப ஹெவியாக பயமுறுத்துற மாதிரி உழுவானுங்க. இதுவே ஒரு நல்ல ஷேராக இருந்தால் இப்படி ஒரே நாளில் அவன்லாம் 19% இறங்க மாட்டான். ஒரு 4%, 5%, 10% இந்த மாதிரி தான் இறங்குவாங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 2% அல்லது ஒரு 1% அந்த மாதிரி இறங்கியிருந்தால் நார்மலான சரிவு. அதை விட்டுவிட்டு 4%, 10% இறங்கியிருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற ஷேர்கள்லாம் ஒரு இடம் யோசிச்சு பார்க்கணும். நண்பர்களே 3 ஷேர்கள் லோ ரேட்லேருந்து துண்டை உதிரி தோலில் போட்டு அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நடந்து மேலே வர்றதா அல்லது மறுபடியும் நடந்து கீழே போகிறதா இல்லை மறுபடியும் படுகடையாகவே நடந்து ஸ்லீப்பிங்காக இருக்கா அப்படின்றது கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். அதில் முதல் ஷேர் இந்த ஏயு பேங்க் அப்படின்ற ஷேர் தற்சமயத்துக்கு அவன் வந்து ஆல்மோஸ்ட் 560 ரூபா ரேஞ்சில் இருந்தவன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து சமீபத்தில் கூட 600 ரூபா இருந்தான் ஆகஸ்ட் மாதம். இப்போ செப்டம்பரில் பார்க்கும்போது 740 ரூபா இருக்கா. அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்தான்னா 820 ரூபா. இந்த பேட்டனுக்கு கடந்த 2-3 வருஷமாக இருக்கக்கூடிய பேட்டனுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்ற ஷேரும் அவனுடைய சப்போர்ட் லெவல்லையே தான் இருக்கான். இன்னும் வந்து இவன் கீழே போய் பல பேர்த்த மனசை காயப்படுத்தலை. இன்னுமே ஒரு மாதமாக பழைய சப்போர்ட் ரேட்லேயே தான் இருக்கான். இங்கேருந்து டபக்குன்னு ஒரு 1500 ரூபா வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். அதே மாதிரி தான் இந்த ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் அப்படின்ற ஷேர் இப்போது வரைக்கும் அது ஒரு ட்ரெண்டிங் கிளியாக இருந்திருக்கு. ஸோ ரொம்பவுமே சரிவடைஞ்சு 2-3 வருஷமாகவே சரிவடைஞ்சு இந்த ட்ரெண்டிங் கிளி மறுபடியும் ஒரு ட்ரெண்டிங்காக அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு பறந்து ஒரு 3000 ரூபா வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சமயத்தில் எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் பார்த்தேன். நம்ம நேசமணி கான்ட்ராக்டர் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர் பெரிய ஆளாகுமா?
இன்னைக்கு ஒரே நாள்ல 4% ஏறி இருக்கா. எப்ப மார்க்கெட்டே இங்க துவம்சமாயி கிடக்கு, நீ மட்டும் எப்படியா 4% ஏறின அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீல. இது சமீபத்தில் வந்த பங்கு. அந்த பங்கு வந்து இப்போதைக்கு பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அப்படியே ஒரு 300-400 ரூபா வருவானா, எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர் வந்து ஒரு பெயர் வாங்குமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அப்படின்ற ஷேர் சாதனை மேல தொடர்ந்து சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கா. அதாவது சமீபத்தில் தான் லோல இருந்து மேல வந்து இப்போ மார்க்கெட் இறங்கி ஒரு சுமாரா இருக்கு அப்படின்ற மாதிரி சமயத்தில் கூட ஓரளவு பாசிட்டிவா இருக்கா. தொடர்ந்து மேல போவானா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் இந்த ஆஸ்பத்திரி செக்டர் சம்பந்தப்பட்ட ஷேர்ஸ் எல்லாம் பெருசா ஏறி வரல. ஆனா இன்னைக்கு ரெயின்போ ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு 6% ஏறி இருக்கா. இது வந்து அந்த ஆஸ்பத்திரி செக்டர் ஷேர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருந்து மற்ற ஆஸ்பத்திரி செக்டர்கள் ஷேர்கள் அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு 10-20% ஏறுவானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டினுடைய பியூட்டியை பார்த்தீங்களா, அது காலத்தின் கட்டாயத்தை பார்த்தீங்களா. பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஷேராக இருக்கட்டும், அவன் பெருசாக எவ்வளவு பெரிய கும்பா பாட்டும், ஆனால் அது ஒரு லாபகரமான கம்பெனி, தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனினா எப்போ வேணாலும் மேல் நோக்கி வரலாம். நான் இந்த மெட்ரோபாலிஸ் அப்படின்ற ஷேர் தான் ஒரு உதாரணமாக பேசிட்டு இருக்கேன். டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஷேர். இந்த ஷேர் வந்து இண்டஸ்ட்ரி பி விட ஸ்டாக் பி அதிகமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் இவன் வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கான். நிலையா நின்று ஒரு 100 கோடியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சமயத்தில் என்னாச்சு, இந்த மெட்ரோபாலிஸ் அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா ரேஞ்சில் இருந்து இப்போ 2000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ அந்த காலத்தின் கட்டாயத்தை பாருங்க. எவ்வளவு பெரிய சரிவா இருந்தாலும் 3500 ரூபாயிலேயே இருந்து இறங்கட்டும், 1000 ரூபாய் வரைக்கும் போகட்டும், பட் இருந்தாலும் இது ஒரு லாபகரமான கம்பெனியா, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இருக்கும் பொழுது ஒரு வருஷத்துக்குள்ள பணத்தை டபுள் பண்ணி விடுறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் கரெக்டான ஷேரை எடுக்கிறது ரொம்ப முக்கியம், கரெக்டான இடத்துல எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நண்பர்களே, இப்போ ஒரு 2 ஷேர் இறங்கி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு ஒரு ஷேர், கண்டெய்னர் கார்பரேஷன் ஒரு ஷேர். இந்த 2 ஷேர்களுமே சமீபத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய ஷேர்கள் தான். இதெல்லாம் திரும்பி மேல் நோக்கி ஏறி வராதா அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாவும் அதே மாதிரி தான், அவனும் கீழே படுத்து கிடக்கிறான். அது கண்டுபிடிக்க முடியாது. நிறைய ஷேர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான சப்போர்ட்லேருந்து ஏறி வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இவனுங்களும் அதே மாதிரி அதே பேட்டர்னில் இருக்கானே, ஏறி வருவானா அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல இருக்கா, 6 மாதம் கழிச்சு இந்த இடத்துல வந்த லாபம் இது கீழே போச்சுன்னா அது ஏவரேஜ்ன்ட்டு போக வேண்டியதான். இந்த வேலைக்கு தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஒரு அட்டெம்ப்ட் அடிச்சு பார்ப்பாங்க. நல்ல ஷேர் பேங்க் ஆஃப் பரோடா என்ன க்ளோஸ் பண்ணிட்டு இனிமேல் பேங்க் ஆஃப் பரோடா இல்லை, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மட்டுமே உள்ளது அப்படின்னு எங்காவது வைக்க போகிறாங்களா? இல்லை. ஸோ அவங்க இது மறுபடியும் எங்காவது ஒரு 160 ரூபா 100 ரூபான்னு வரும்பொழுது ஏவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருப்பாங்க. அது எதுக்கு தேவை? இன்னைக்கு பூரா ஆஸ்பத்திரி ரிலேட்டடான ஷேர்ஸ் நியூஸ் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, மாங்காய் சீசனில் மாங்காய் சாப்பிடணும், பலாப்பழ சீசனில் பலாப்பழம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு ஆஸ்பத்திரி ரிலேட்டடான ஷேர்கள் ஏறிக்கொண்டு இருக்கான். இந்த ஏஸ்டர் டிஎம் ஒரு காலத்தில் அவன் பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு டிவிடெண்ட் அப்படின்றது இஷ்யூ பண்ணான். அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் சரி வந்தது, மறுபடியும் பிக்கப் ஆனால் இப்போ மறுபடியும் அவனுடைய பழைய ரேட்டே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ அந்த டிவிடெண்டையும் தாண்டி, அவன் கொடுத்த டிவிடெண்டையும் தாண்டி சமீபத்தில் மேல் நோக்கி போகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்த ஷேரை வச்சிருக்கவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி நண்பர்களே, 4 நாளில் சோழியை முடிச்சிருவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது கடந்த 2 வருஷமா, அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஏகப்பட்ட செக்டர் இருக்கு. ஏதாவது ஒரு செக்டர் பெருசாக வந்துச்சுன்னா அதில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அந்த ஆளுகெல்லாம் வேற எங்கேயாவது போயிடுவாங்க, அந்த பணத்தை தூக்கி வேற ஏதாவது செக்டரில். இப்படித்தான் கெமிக்கல் செக்டர் ரிலேட்டடான செக்டர்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய லாபம் அப்படின்றத கொடுத்துட்டு அப்படியே கீழே உளுந்துட்டான். படுத்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அப்படியே கீழே உளுந்துட்டான். அப்போ இந்த சமயத்தில் ஆர்த்தி சர்ஃபெக்டன்ட்னு ஒரு கம்பெனி, ஆல்கலைமின் அப்படின்ற ஒரு கம்பெனியோட எக்ஸாம்பிளை பாருங்க. அப்படியே நீட்டி படுத்துக்கிட்டே இருப்பானுங்க, திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு மேலே வந்துருவானு. இந்த ஆல்கைலமைன் அப்படின்ற ஷேர் 4800 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இப்போ 2300 வந்திருக்கு. இன்னுமே அவன் 4000 ரூபாயெல்லாம் போவானா? பொதுவாக அப்ளை கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு லாபகரமான கம்பெனியாக இருந்தால் பணத்துக்கு இது டபுள் பண்ணி விட்டுருவானா 2-3 வருஷத்தில்? அப்போ 1600 ரூபாயிலிருந்து இவன் 3200 வருவானா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. இங்கே பாருங்க, இந்த ஆர்த்தி சர்ஃபெக்டன்ஸ் அப்படின்ற கம்பெனி அவன் முடிச்சிட்டான். ஒரு 2023 இருந்த ரேட்டை இப்போ 2 நாளில் வந்து எட்டி பிடிச்சிட்டான். இனி என்ன பண்ண முடியும்? ஸோ எந்த ஒரு லாபகரமான கம்பெனியாக இருந்தாலும் இந்த ஆல்கைலமைன் இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்லையும் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இவனுடைய லாப நஷ்டங்கள்னு பார்க்கும்போது ஒரு லாபம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கான். டிவிடெண்டும் கொடுத்துட்டு இருக்கான்னா இப்போ இவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் இவன் ஏறத்தான் போகிறான். கரெக்டான இடத்துல பிடிச்சோம்னா மேபி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத காட்டிக்கிறானு. மெட்ரோபாலிஸ் அப்படின்ற ஒரு ஷேர் அப்படித்தானே கீழே 1000 ரூபாயிலிருந்து இப்போ 2000 ரூபா வந்துட்டான்.
இந்த ஏயு பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர் அவனும் மெதுவா வந்தாலும் என்ன கசக்குதா? அவன் பாட்டுக்கு 20%, 30%, 40% 6 மாசத்துல கொடுக்குறான் அப்படின்னா அது என்ன தேவையில்லைன்னு நம்ம சொல்லிட போறோமா? நண்பர்களே, கடைசியா பார்க்கக்கூடிய இந்த ஜூப்ளண்ட் ஃபுட் அப்படின்ற ஒரு ஷேர், ஆண்டவா கருப்புராயா என்ன மட்டும் காப்பாத்தி விடு அப்படின்ற மாதிரி இவன் வந்து எத்தனையோ நாட்களாக கீழே இறங்கி கிடந்திருக்கான். அந்த ஒரு சிறிய லாபம் அப்படின்றது 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். இப்பதான் அவனுடைய மொமெண்டம் கெயின் ஆகி அவனுடைய ட்ரெண்டை விட்டு உடச்சி 2 வருஷம் கழிச்சு வெளியே வரான். இப்போ பார்த்து மார்க்கெட்டில் திடீர்னு மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது பண்ணுறாங்க. எது எப்படியோ இந்த கம்பெனி இருந்திருந்து 2 வருஷம் 2022க்கு அப்புறம் இப்போதான் 2024 பிரேக் அவுட் ஆகிறான். இப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்து ஒரு 800 தொட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சன் டிவி இப்படி தான் ஆடிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அந்த ஜெயிலர் படத்தில் காவாலா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வந்து தமனா அவர்கள் ஆடினாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஷேரே நல்லா மேல் நோக்கி வந்தது. இப்போ மறுபடியும் அடுத்த படம் ஏகப்பட்ட சமீபத்தில் சில படங்கள்லாம் வந்து நல்லா போகல. அதுக்கப்புறம் இப்போ ஏகப்பட்ட படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ சன் டிவி மறுபடியும் ஒரு யூ டர்ன் போட்டு, ஏன் இதை சன் டிவி பற்றி பேசுகிறேன்னா, சன் டிவி இதே மாதிரி எக்ஸாக்டாக ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்து அவன் பிரேக் அவுட் ஆகி நல்ல லாபம் கொடுத்தான். அதே மாதிரி இந்த ஜூப்ளண்ட் ஃபுட் கொடுக்குமா அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. நண்பர்களே, இப்போ யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள கட்டி பிடிச்சி அழுதுருவேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இறங்கி போச்சு அப்படின்ற விஷயம் வெளியே போகக்கூடாது அப்படின்றதுனால நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், எத்தனையோ இண்டெக்ஸ் இருக்குது, எல்லாமே சிகப்பாக தான் இருக்குது மோஸ்ட்லி. அதுலேயும் சில ஷேர்களெல்லாம் நம்ம கண் கொண்டு பார்க்கவே முடியாது, பார்த்தா அழுதுருவோம் அப்படின்ற நிலமையில 20% இறங்கின பங்குகள், 8%, ஒரு 7%, 6% ஏகப்பட்ட பங்குகள் 5%க்கு மேலே 4%க்கு மேலே இறங்கி ரொம்பவுமே மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு எல்லாம் காரணம் ஒரு முக்கியமான நியூஸ். அந்த யூஎஸ் ஃபெட்டுக்காக ஒரு குரூப் காத்துக்கிட்டே இருந்தது. அந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிடுச்சு. இனி போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ண போறாங்களா, இல்லை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்களா, அல்லது குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரட்டும் அடுத்த மாதம் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனாலும் பாருங்க, அந்த கூட்டத்தில் கல் எடுத்து விட்ட ஆள் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு லேட் ஆகியும் இந்த டிம்கன் அப்படின்ற ஷேர்லாம் சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து 1000 ரூபாய் இறக்கி விட்டுருக்காங்க. இனி கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவல்லேருந்து மறுபடியும் 1000 ரூபாய் மீட் எடுக்குமா, இல்லை இன்னொரு 1000 ரூபாய் இறக்கி விடுமா அப்படின்றது தெரியல. இருக்கிறதுலே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்ற ஷேர் தான். ஒரு வருஷமா அது ஏறவே இல்லை. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் பல பேர் கதறிக்கிட்டு இருக்கீல, அவன் இன்னைக்கு ஒரு 2% ஏறிட்டான். எப்படியெல்லாம் சந்தோஷம் வருது பாருங்க. இந்த ஐஆர்எம் எனர்ஜி அப்படின்னு ஒரு ஷேர், இவன்லாம் ஐபிஓ வந்தப்ப மிகப்பெரிய ஒரு பரபரப்பு அப்படின்றது இருந்தது. கடைசியில் பார்த்தோம்னா இப்போ நேராக போய் நீட்டி கீழே விழுந்து படுத்து கிடக்கு. அப்போ இந்த ஐஆர்எம் எனர்ஜி ஷேர் எப்போ மேலே எந்திரிச்சு வந்து இந்த ஷேரில் பணம் போட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. தற்சமயத்துக்கு இந்த வருஷத்தில் இதனுடைய ஹை 600 ரூபா, இதனுடைய லோ 400 ரூபா பக்கத்தில். ஸோ லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துரு ராசா, ஏற்கனவே நீ 2 தடவை பண்ண, இந்த 3ஆவது தடவை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா நான் எப்படி உன்னை விட்டு ஓடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காத்து கிடப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஷேர் ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா பரவாயில்ல. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.